பேராசிரியர் சத்யசீலன் அவர்கள் அவங்களுடைய அப்பா நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது அவர் எப்போதும் ராமலிங்கம் ராமலிங்கம்னு இருப்பார், வள்ளலாருடைய பக்தர். அப்போ கேட்டார், நீ இவ்வளோ தூரம் வள்ளலார் சொல்லி இப்போ நீ என்னத்தை கண்டீங்க அப்பா அந்த மாதிரி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், டேய் ஆமாம் ராமலிங்கம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டாரா, உடம்பு இவ்வளோ உபாதையில் இருக்கும் பொழுது ஐயோ அம்மானு கத்தாம அப்பனே ராமலிங்கம்னு சொல்லக்கூடிய மனநிலையை கொடுத்தானேன்னார். இது எங்கள் அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அது உடனே ஞாபகம் வருது எனக்கு. அவர் பேர் ராமன், அவர் பேர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். ஒரு 85 வயசு வரைக்கும் இருந்தார். அனுமனையே நம்பி வாழ்ந்தார், அனுமனையும் உபசரிப்பார், உபாசனை பண்ணுவார், அப்படியே இருந்தார். இப்போ நான் கேட்டேன், என்ன மாமா நீங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருப்பார், அனுமாருன்றீங்க, அனுமார் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு கேட்டால் அப்படி திரும்பி சொன்னார் என்கிட்ட. அவர் நான் பஸ்ஸில் போகிறதுக்கு சில்லறை கொடுக்கலைன்னாலும் நடந்து போகிறதுக்கு தெம்பு கொடுத்தாடுறாருவார். பெரிய ஒரு வாசகமாக இருந்தது. பஸ்ஸில் போகிறதுக்கு சில்லறை கொடுக்கலைனாலும் நான் நடந்து போகிறதுக்கு தெம்பு கொடுத்தாரும்பார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா டிஎன் சுக்கி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை நான் அவர் ஒரு முறை பார்த்துருக்கேன் அவ்வளோ வானொலி நிலையத்தில். நம்முடைய சுக்கி சிவம் அவர்களுடைய தந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அது ஒரு வார்த்தை எழுதுகிறாரு, ஒரு புகழ்பெற்ற மனிதருக்கு பிள்ளையாக பிறப்பது ஒரு சவால், அந்த பிள்ளை தன் கண்ணெதிரேயே தன்னை விட பெரியவனாக வளர்வதை பார்ப்பது ஒரு சுகம் அப்படிங்கிறார். ஒரு குடும்பத்திலே ஒரு சவாலும் ஒரு சுகமும் எப்படி அமையுது பாருங்கள். அது மாதிரி லாசா பற்றி நம்ம சொல்ல வேணாம், இங்கே ஒரு கூட்டம் போட்டு கொண்டாடிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி என்னமா வருது பாத்தியலா, அவர் கேட்கும்போது அவர் என்னமா வருது பாத்தியலா, ஒரு ஒய்யாரி, ஒரு கும்மாளி அப்படின்னு அந்த கவிதையினுடைய ரசனை எப்படி இருக்க வேண்டுங்கிறத காட்டும். அவர் இப்படி எத்தனையோ இது கம்பன் அறநெறி காவலர் ஜி.கே. சுந்தரம் அவர்கள், அவரை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது. ஆனால் ஒரு முறை அவருடைய கம்பன் கழக கூட்டத்துக்கு வரும்பொழுது அங்கே என்னென்னா செருப்பை கழட்டி வச்சுட்டு எல்லோரும் உள்ளே வந்து அங்கே ஜம்மு காட்டில் உட்காரணுன்ற மாதிரி இருந்தது. இந்த முறை நல்லதானேன்னு ஒன்று, இது நல்லா தானே இருந்ததும் போது அதில் வந்தவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நல்லா தான் இருக்குது, மரியாதை தான், கம்பனுக்கு கொடுக்க வேண்டியது தான், ஆனால் செருப்பு போயிடுச்சு கடவுள் போயிட்டோன்னே. அப்போ அது கேட்குறாராம் இவர் செக்ரட்டரிகிட்ட, என்ன பண்ணலாம், இல்லை அடுத்த இதுலேருந்து நம்ம டோக்கன் கொடுக்கலாம், டோக்கன் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவருக்கு 250 ரூபா பணத்தை அனுப்பிச்சிருவீங்கன்னாராம். இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான அதாவது இன்றைக்கி பண்புகள்ங்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அரிதாக போச்சு. இது நம்ம யோசிக்கிறோமா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம இதை யோசிப்போம், அவரை யோசித்து இன்னும் டோக்கன் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவருக்கு 250 ரூபா பணத்தை அனுப்பி வைச்சுட்டு, இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அவ்வை நடராஜன் ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கு ஒரு வரி வைக்கிறார் பாருங்கள், காலம் எல்லாரையும் பாறையாகத்தான் படைக்கிறது, சிலர் தான் ஒளிகளை தேடி எடுத்து தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்கிறார்கள். என்ன வாசகம் இது! இப்போ நம்மளே கூட இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த வாசகத்தை சொல்லலை, வேற ஒரு மீட்டிங்கில் ஒரு மேற்கோள் மாதிரி இதை சொன்னால் இது யார் சொன்னது அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்பேற்பட்ட ஒரு வாசகம் இது நம்ம முத்தையா தான் சொல்லியிருக்காரு, நம்ம முத்தையா தான் எழுதியிருக்காரு. நம்மோடு இருக்கக்கூடிய அருமைகளை நாம் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆளுமைகளுடைய அருமை நமக்கு புரியும். இத்தனை ஆளுமைகளோடு பழகிய ஒருவர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருக்க வேண்டும். அந்த சுமதி சொல்லிட்டு போன மாதிரி இவர் இப்படி இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை, இவர் இப்படி இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம்ன்ற மாதிரி ஒரு பின்னணி அவருக்கு இருக்குது, இந்த அருள் இருக்கு. அந்த அம்மா அவ்வை நடராஜன் அவர்களுடைய மனைவி தாரா அம்மையார், அவரும் அந்த அம்மையார் 2 இடத்துல இந்த கோவிட் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, வேறு இடத்துல இருக்காங்க. இந்த அம்மையார் இறந்து போகிறாங்க. அதை அவர்கிட்ட அந்த சமயத்தில் சொல்ல முடியல. அப்போ அந்த குடும்பத்தார் வந்து முத்தையா, இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், முத்தையாட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் தான் அவருக்கு அதை பக்குவமாக அதை சொல்லணும். எப்படி சொல்கிறது? கவிதையை காட்டிலும் சொல்வதற்கு சிறந்த சாதனம் உண்டா? இல்லை முத்தையாவுக்கு தான் வேறு வழி தேவையா? என்ன பாருங்கள், நின்னுயிர் நமன் கேட்டாலும் நங்கையாள் என்றும் தாராள், நின்னுயிர் நமன் கேட்டாலும் நங்கையாள் என்றும் தாராள், தன்னுயிர் தாரா தந்தே தரணியில் நின்னை வைத்தாள். தன் உயிரை விட்டு ஒன்னை இங்கே வச்சிருக்காயா? தன்னுயிர் தாரா தந்தே தரணியில் நின்னை வைத்தாள். மன்ன நீ உளநாள் மட்டும்
மங்கையும் உன்னில் வாழ்வாள் அன்னவள் அமைதி கொள்ள ஐய நீ ஆறுவாயே. அப்படியே கம்பராமாயணம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு பாரு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் இளந்தேவன், இலகணேசன் ஐயாலாம் பற்றி. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், இலகணேசன் ஐயா நீங்கள் ஒரு முறை திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு அந்த செகண்ட் டேஸில் ஏறி உட்காந்து சுட சுட பொங்கலை வாங்கி வச்சுட்டு இந்த பொங்கல் பாக்கெட்டை பிரிக்கும்போது அப்படி எடுக்கும் பொழுது அவர் உள்ளே நுழையிறாரு, அவங்களுடைய செக்யூரிட்டியோடு வந்து நுழையிறாரு. இந்த பொங்கலை சாப்பிட்டீங்களா இல்லையா? சரி சரி, அதுதான் பேச்சு. சிலம்பலி செல்லப்பனை மீட்டிங்க்கு அழைச்சிருக்காங்க. அவருக்கு இந்த இடத்துல ஒரு விடுதலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே போனால் உங்களுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. அவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனராக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த அழைக்கிறவங்க வந்து அவருக்கு ஒரு விடுதலை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு, ரூமெல்லாம் இல்லைன்ட்டான். இவங்க அப்புறமா அந்த விடுதலை வந்து கேட்டால், ஆமாம் எப்படி அவரை அனுப்பிச்சிங்கன்னு எங்கே பண்ண தெரியாது, செல்ஃபோன் கிடையாது. அப்புறம் போவோன்ட்டு நம்ம வென்யூக்கே போவோம்னா அங்கே மைதானத்தில் பல பேரும் உட்காந்துருக்காங்க. இவன் தம் பொட்டியை வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்காரு, அவங்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் வந்து எளிமையாக நீங்கள் அந்த ஆளுமைகளை நீங்கள் பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் சரி ஐயா வந்துருங்க, நம்ம இப்போ ரூம் வேண்டாம், இன்னும் ஒரு 4 மணி நேரம் தானே இருக்கு, அது எதுக்கு இப்போ இன்னொருத்தன் போய் ரூமை போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு இதே இங்கேயே பின்னால் ஒரு அறை இருக்கும்ல இங்கேயுமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேசி கழிச்சிட்டு அப்புறம் எனக்கு சிலம்பலி செல்லப்பனையா எனக்கும் மறக்கவே முடியாது. இப்போ இந்த ஐபேடை பார்த்தா பிடிக்காது அவருக்கு. அவர் வந்து தம்பி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கூடாது, நான் ஏங்க நினைக்க சொல்லுங்கள் இல்லை, அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தலையை குனிஞ்சோம்னா அது நமக்கு தலை குனிவுனாரு. நான் ரொம்ப ரொம்ப உண்மையாக ஒத்துக்கிறேன். நான் வந்து இப்போ தான் முதியோர் கல்வி திட்டத்தின் கீழே சேர்ந்து பலகாயும் பலப்பமும் எடுத்துக்கிட்டு ஆனாவனை கற்றுக்கு போகிறேன். சச்சா அப்படிலாம் இல்லைப்பா அப்படி தட்டி கொடுத்துட்டு போனார். அதுதான் உண்மை, அதுதான். இந்த மாதிரி ஜெயகாந்தனை பற்றி ஒரு முறையா 2 முறை எவ்வளோ அதே வேதம் புதுமைசை பேச்சு தான் சிதம்பரநாதன் ஐயா தானே முன்னுரை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஜெயகாந்தனின் விஸ்வரூபத்தை காண்பீர்கள் ஏதோ சொல்லிட்டார். இவர் வேதம் புதுமைசை பேசிக்கிட்டே இருக்கும்போது விஸ்வரூபத்தை காட்டுவீர்களா என்று வந்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏதோ ஒன்று சொல்லி, நல்ல வார்த்தை தான் அது. இவர் அதுக்கெல்லாம் நேரடியாக பதில் சொல்ல, பாரதியாரை பற்றி வேதம் புதுமைசை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவது அல்ல காணப்படுவதுன்ட்டார். நீங்கள் காண வேண்டும்ட்டார். அது மாதிரி அவ்வளோ அழகு அந்த. ஆனால் அவருடைய வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு யாரிடமேனும் தீராத பகை ஏதும் உண்டா, அந்த அந்த நேசம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் வந்து சோகாக்கும் சரி முத்தையாவுக்கும் சரி என்ன போன்றவர்களையும் சரி ஜெயகாந்தனாலும் ஒரு நெஞ்சு நிமிர்ந்து பார். யாரிடத்திலும் தீராத பகை ஏதும் உண்டான வேதம் புதுமை செய்யல. ஆசாங்கியா பற்றி முத்தையாவுடைய தமிழ் ஆசிரியர்னு ஒருத்தர், புலவர். ஏன் ஒருத்தர் அப்படி சொல்கிறேன்னா புலவர் காமி வெங்கடேசன் அவர் தானே ஐயா. 1 மாதமாக நீங்கள் தமிழ் துறையில் இருந்தது, இவர் பள்ளிக்கூடத்து ஆசிரியர். அவர் வந்து ஆசாங்கியா பற்றி சொன்னது காட்டில் நம்ம சொல்ல முடியாது. ஊன சம்பந்தம் நீங்கி வான சம்பந்தம் எழுதினார்னு ஆசாங்கியாவுடைய மறைவுக்கு அவர் குறிப்பிடுறார். இப்படி எத்தனையோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அருட்செல்வருடைய பிஸ்னஸ் மகாமந்த்ராஸ் நீங்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்தீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன். அதை நான் தான் இங்கிலீஷில் எழுதினேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அது கிடச்சிது அவர் கூட பழகி அப்போ இது பண்ணும்போது. வலம்புரி ஜான், கவிஞர் வாலி எவ்வளோ நேர்த்தியாக நாகரிகமாக எழுதியிருக்கார் பல விஷயங்கள். அதாவது ஒரு டெம்டேஷன் எப்போ வரும்னா பக்குவம் இல்லாதவனுக்கு தான் டெம்டேஷன் வரும், அதை சொல்லிடுவோமே அப்படின்ட்டு. நம்ம எழுதினா அதை நம்புறதுக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் அதை ஸ்லாகிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தாலேயே எல்லாவற்றையும் எழுதிவிடக்கூடாது. அது நாகரிகம் மட்டுமல்ல, அது பக்குவம். அது பக்குவப்பட்டதுனால அது எழுதாமல் இருக்கார் மாதிரி. ஆனால் முத்தையா அழைத்து சென்று எனக்கு அறிமுகம் செய்தவர்களை என்னால் மறக்க முடியாது. அதில் வந்து எதிர் வீட்டுக்காரர்களான பேராசிரியர் ராம இருசுப்பிள்ளை அவர்களும் ஐயா மாரப்போ குருசாமி அவர்களும். அடாடாடாடா இருசுப்பிள்ளை மறைவுக்கு முத்தையா எழுதியிருக்கிற இந்த வார்த்தை, இல்லாமல் போவாரா இருசுப்பிள்ளை. ஐயா இது லாசா சொல்லணும் இந்த கவிதை. இல்லாமல் போவாரா இருசுப்பிள்ளை, நகர்ந்தாரே அல்லாமல் மாண்டார் இல்லை.
எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியும்? இந்த இந்த ஆளுமைகள்லாம் ஏன் ஆளுமையாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு. மறைவான ரகசியங்கள் மனதில் இல்லை. கிடையாது அவங்களுக்கு. மற்றவர் மேல் பழிச்சொற்கள் சொன்னதில்லை. மறைவ செல்வக்கணபதி ஐயா அவர்களே சொன்னார்ல, என்ன இப்படி பேசிட்டான்னு இந்த முத்தையாவே முகம் சுளிக்கும்படியா ஒருத்தர் பேசுகிறேன்னா மல்ல பக்குவப்பட்டு வருவாங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா. அந்த மாதிரி மறைவான ரகசியங்கள் மனதில் இல்லை என்பது கண்ணதாசன் தான் ஞாபகம் வரும். சந்திரபோஸ் ஒரு டியூனை போட்டுட்டு ஒரு சுச்சுவேஷனை சொல்லிட்டு சொன்னோன்னா, ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகல் ஏதுன்ட்டார். அது மாதிரி மறைவான ரகசியங்கள் மனதில் இல்லை. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், கோவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் கிருஷ்ணனை பற்றியும் ஒரு சிறப்பான கட்டுரை. இவங்க ரெண்டு பேருக்குமே அவரை நல்லா தெரியும். முத்தையா மூலமாக தான் எனக்கு கிருஷ்ணன் அவர்கள் பழக்கம். அதனால் அவருக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் கவலை இல்லை, இந்த உண்மையை நம்ம இங்கே பதிவு பண்ணலாம். இவர் மூலமாக தான் எனக்கு அவரே பழக்கம். இதில் எழுதாத ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு கூட்டத்துக்கு யார் அந்த சொற்பொழிவுக்கு அழைக்கிறதுங்கிறத பற்றி பேச்சு. இவரும் கிருஷ்ணன் சாரும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. கூட இன்னொருத்தரும் நின்று கேட்டுறாங்க. இவர் இல்லைங்க அவர் வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன் நம்ம கூப்பிட்டா அவர் வரமாட்டாரா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறார். இன்னும் இவங்க ஒரு பதில், இல்லை இல்லைங்க வந்துடுவார். மாராப்போ குருசாமி அவர்களை பற்றி எழுதும் பொழுது முத்தையா எழுதியிருக்கின்ற ஒரு வாசகம் தான் இந்த மொத்த புத்தகத்துக்கான சாரம். செம்மாந்த அறிஞர் பரம்பரையின் கடைசி முகங்கள் இவைதானோ என்று கவலையோடு கணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இதுதானே விஷயம் தானே. செம்மாந்த அறிஞர் பரம்பரையின் கடைசி முகங்கள் இவைதானோ என்று கவலையோடு கணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். வாரியார் சுவாமிகள் பேசிகிட்டு இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறுத்திட்டு அனந்தராம தீட்சிதர் போயிட்டாரு, புலவர் கீரன் போயிட்டாரு, உலகம் தேஞ்சு போச்சுது அப்படின்னார். ஒரு வார்த்தை சொன்னார், நான் கேட்டேன். அது மாதிரி செம்மாந்த அறிஞர் பரம்பரையின் கடைசி முகங்கள் இவைதானோ என்ற கவலையோடு கணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். மாராப்போக்கிட்ட இவர் என்னை கூட்டிகிட்டு போய் என்ன பிரமாதமாக இருந்தார். அந்த வயசில் என்ன ஜாஜ்வல்யமாக இருந்தார். என்னை பாட சொல்லி நான் முருகரை பற்றி பாட, அவர் வேல் வேல் அப்படின்னு சொல்ல, அவர் ஆசீர்வாதமே அதுதான். அவர் தொட்டு இப்படி கும்பிட்டா வேல் வேல் அப்படிம்பார். இதெல்லாம் மகாபாகியம். இதெல்லாம் திருக்குறளில் நகைச்சுவை இருக்கா ஐயான்னு கேட்டாங்க. இருக்குது, போலீஸ்காரர் சிரிக்கிற மாதிரி இருக்கும்னாராம் அவர். இது இப்போ எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். டத்தோ ஸ்ரீ சரவணன் ஐயா இப்போ மலேசியா சென்றிருந்த பொழுது ஒரு தகவலை சொன்னார். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் அப்படின்னாரு. நீங்கள் என்னை எப்படி சந்திச்சிங்கன்னா முத்தையா மூலமாக தான் அப்படின்னேன். இல்லை, முதல்ல என்ன சந்திச்சிங்க, அப்புறம் தான் முத்தையாவை சந்திச்சிங்கன்னாரு. இது என்னென்னா ரெண்டு பேரும் அவர் இங்கே இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறத ஏற்பாடு. முத்தையா தான் என்னை கூப்பிட்டு இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொன்னார். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓ ஆஹா, அதனால் என்கிட்ட இதுவாக அவர் சந்தோஷமாக சொன்னார், நீங்கள் என்ன தான் முதல்ல சந்திச்சிங்க தெரியுமான்னு. சரி நமக்கு என்ன பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாலரிஷி அவங்கள போய் சந்தித்தது அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். எளிமையை கையாலாகத்தனம் என்று நினைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தமிழாசிரியர்களை நானும் நினைத்து பார்க்கிறேன். பள்ளி ஆசிரியர்களை சம்பளம் ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு 3 செட்டு ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ட்ரெஸ்ஸுன்னா என்ன, ஒரு வேட்டி, கதர் சட்டை, தேவையோ இல்லையோ ஒரு துண்டு உண்டு எப்பவும், அது ஒன்று. அவங்க தான் துவச்சி போட்டுப்பாங்க. இஸ்திரி பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. நான் நல்லா பார்த்துருக்கேன். அவங்களே நீவி விடுவாங்க. அதை நீவி விட்டு மடித்து ஒரு பழைய ட்ரங்கு பெட்டி இருக்கும். ட்ரங்கு பெட்டிங்கிறது எப்பவுமே பழசாக தான் இருக்கும். அது கீழே அது வைப்பாங்க. அதுதான் இஸ்திரி. அவங்கள்ட்ட பேசவே நமக்கு தயக்கமாக இருக்கும். நான் ரொம்ப நாளுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா எப்படி ஐயா இந்த 3 செட்டு வச்சு நீங்கள் எப்படி காலம் தள்ளினீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொன்ன பதில் எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு அந்த நிகழ்ச்சி மாறல. ஏன் நெஞ்சை நிமித்திட்டு சொல்வார், ஏன் உடுத்தி கொள்ள ஒன்று, உலர்த்தி போட ஒன்று, உள்ளே வைக்க ஒன்று போதாதா அப்படின்வார்.
இதுதான் ஒரு மனநிலை. அது அப்படி வாழ்ந்த பல அரிய ஆளுமைகளை பற்றிய தொகுப்பு தான் இந்த நூல். நான் ஏதோ இந்த நூலை நீங்கள் வாங்கி படியுங்கள் என்று சொல்வது ஒரு உபச்சாரமான வார்த்தைக்கு அல்ல. முத்தையா பயனற்ற எழுத்தை ஒருபோதும் எழுதக்கூடியவர் அல்ல. நமக்கு பயன் விளைவிக்கின்ற எழுத்து இது. அவரே குறிப்பிட்டது போல் இது இந்த தலைமுறை கிடையாது, அடுத்த தலைமுறைக்காக அவர் அமைத்து தந்திருக்கின்ற பாலம். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய கடந்த காலத்தில் எது மிக முக்கியமானதோ அதனோடு தொடர்பு விட்டு போனால் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தால் கூட பரவாயில்லை, கேலிக்குரியதாக ஆகிவிடும். அது இல்லாமல் அதில் சுக்கா சொன்னபடி ஒரு தொண்டு, ஒரு சேவை, ஒரு சர்வீஸ் தான் முத்தையா செய்திருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் உலவும் புத்தகமாக அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம். நீங்கள் ஒன்று யோசித்து பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம், ஆனால் ஒவ்வொருவர் மனசுக்குள்ள ஒரு தனித்தனி உலகம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரே ஒரு உலகம், அவனவன் மனசுக்குள்ள தனி உலகம். உள்ளிருக்கும் உலகத்தில் ஓயாத கலகம், நெருப்பு நதி பனிப்பாலம் நில்லாதடி கரகம். அப்படி இருக்கு இல்லையா? ஆனால் அப்படி இருந்தால் தான் இந்த உலகம் அழகாகவும் இருக்குது. எல்லாம் ஒரே போல் இருந்தால் அது அழகாக இருக்காது. இந்த உலகம் என்கின்ற தோட்டத்தில் ரோஜா மட்டுமே மலர் என்றால் அது பார்க்க சகிக்காது. இந்த மாறுபாடு, இந்த வேறுபாடு தான் நம்முடைய உலகத்துக்கே ஒரு வசீகரம் தருகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு அழகை சேர்க்கிறது. அப்படி இருக்கிறது அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலகமும் தனித்தனி அழகு. முத்தையாவினுடைய இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எனக்கு அப்படிப்பட்ட பல மன உலகங்கள், தனித்துவம் வாய்ந்த பல மன உலகங்கள், பல எழில் சேர்ந்த உலகங்கள், அது அப்படியே ஒரு தொகுத்து கொடுத்திருப்பது போல தோன்றியது. இந்த புத்தகத்தை சுமதி சொன்னாங்க, நான் ரொம்ப நிதானமாக தான் வாசிப்பேன். எனக்கு வாசிப்பே கிடையாது, நான் என்ன செய்வேன்? ஆனால் இந்த புத்தகத்தை என்னால் கீழே வைக்கவே முடியல. ஒரு நாவலை பற்றி அப்படி சொல்லுவாங்க, இல்லை ஒரு த்ரில்லரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. இந்த புத்தகம் அவ்வளோ விடவே முடியல. அப்படி படித்தேன். நான் அதை படிக்க வேண்டிய அப்படி அவசரமாக படிக்க வேண்டிய தேவையில்லை, அவசரமாக படிக்கலை, அதில் ஆழ்ந்து போனேன். அப்படி இருந்து ஒருத்தரையும் பார்க்கும் பொழுது முத்தியா பின்னாலே நம்மளதோ கேமராமேன் உட்காந்துருக்காரு. ஒரு கேமரா மூவ்மெண்ட்டு போனால் எப்படி இருக்கும்? பாலச்சந்தர் நீர்க்குமிழியில் கேமரா மட்டும் காட்டுவார், அது ஒரு டெக்னிக் வச்சுருப்பார்ல, அது மாதிரி இருக்குது இந்த புத்தகம். நான் இன்னொன்று சொல்லுவாங்க, ஊரார் கதையை உடனே சொல், உன் கதையை ஊர் சொல்லட்டும் என்பார்கள். ஊரார் கதையை சொல்லி அவருடைய கதையை நம்ம காண்கிறோம். முதல்ல ஊரார் கதை தான் நம்ம கதை. இப்போ நாம் என்பது நாம் மட்டும் தானா? எத்தனையோ பேர்கள் நம் உள்ளே இருக்கிறார்களோ, அவர்கள் உருவாக்கியது தானே நாம். அப்படி தானே இருக்கும். ஒரு நதி ஓட ஓட எத்தனையோ இடங்களுக்கு எத்தனையோ விதமான செழுமைகளை தருகிறது, செழிப்புக்களை சேர்க்கிறது. அந்த நதியும் பயன் பெறுகிறது. அதுபோலத்தான் முத்தையாவுடைய இந்த புத்தகம் இருக்கிறது. அவர் அப்படி ஒரு பயணமாக போக எத்தனையோ பேருக்கு நன்மை அவரால் விளைகிறது, அவரும் எத்தனையோ பேரால் பெற்ற நன்மைகளும் அதிலே நமக்கு தெரிகிறது. அவருடைய பார்வை எப்படின்னா, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அவர் ஓவியர் என்று தோன்றும். முத்தையா ஓவியரா என்று எனக்கு தெரியாது, சான்ஸே இல்லை. ஆனால் ஒரு ஓவியனுடைய பார்வை, இப்போ நம்முடைய கண் பார்க்கின்ற பார்வை, கேமரா பார்க்கின்ற பார்வை, கேமராவோட கண்ணுக்கு பார்வை அதிகம் என்று சொல்வார்கள். ஆனால் புகைப்படத்தில் வருவது கண்ணுக்கு சில சமயம் வருவதில்லை. இந்த குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, நாம் எவ்வளவு காண முடிகிறதோ அதை கண் காட்டுகிறது. நாம் அதை விட அதிகமாக ஒரு பரிமாணத்தை கேமரா காட்டுகிறது. ஆனால் ஓவியம் என்பது நாம் என்ன காண வேண்டும் என்று அந்த ஓவியன் கருதுகிறானோ அதை மட்டும் காட்டுகிறது. அந்த ஓவிய பார்வையை முத்தையாவினுடைய இந்த புத்தகத்தில் பார்க்கிறேன். அதாவது ஒரு பக்கம் இந்த கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற ரைட் பிரெயினா, அது உங்கள் நண்பர் சொல்வார் ரைட் பிரெயின். இன்னொரு பக்கம் ப்ராக்டிகாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற லெஃப்ட் பிரெயின். இது ரெண்டுமே ரொம்ப ஒரு அழகாக பிளெண்டான மாதிரி எனக்கு இருக்கிறது. அதாவது சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் என்பது
அவருக்கு இயல்பாகவே அவருக்கு கவிதை எப்படி இயல்போ அதே போல் இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் ஒரு இவ்வளோ இருந்தால் போதும் இதுக்கு அப்படின்ற ஒரு பேலன்ஸும் அவருக்கு அதில் தெரிகிறது. அந்த மாதிரி தான் எனக்கு சம்பவம். இப்போ உடனே கேட்பாங்க, எல்லாரை பற்றியும் எல்லா உண்மையும் எழுதிட்டாங்களா? அது அல்ல நம்ம வேலை, அதல்ல நம்ம வேலை. உண்மையெல்லாம் எழுதிவிட்டாரா என்றால் எழுதியதெல்லாம் உண்மைதான் என்பதே முத்தையாவின் சார்பில் என்னுடைய பதிலாக இருக்கும் இந்த புத்தகத்துக்கு. அவர் எழுதியிருப்பதெல்லாம் உண்மைதான். அப்படி நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லோருமே பலவிதமான தாக்கங்களை நம்முள்ளே ஏற்படுத்துகிறார்கள். அவர் சொன்னார் பாருங்க, நட்பை பற்றி வரிசையாக சொன்னார், எப்படி அது நட்பில் கனிகிறது என்று. அது மாதிரி அவருக்கு கனிந்தது. பெரியோர் கேண்மை என்பதனுடைய சிறப்பே பலருக்கு இப்போ தெரியாது. என்னுடைய தந்தையாருக்கு நான் இன்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம், வீட்டில் யார் வந்தாலும் பெரியவங்க வந்தாலும் எங்களை கூப்பிட்டு உடனே வணங்க சொல்வார். வணக்கம் இந்த வணக்கம் கிடையாது, நெடுஞ்சான் கடையாக விழுந்து அவங்கள வணங்கணும். அவங்க பெரியவர்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே செல்வம், ஆனால் வற்றாத செல்வம் என்பது அந்த பெரியவர்களுடைய ஆசைகள் தான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நன்றியோடு இருக்கிறேன். எங்கள் அப்பா மேலே எனக்கு இன்னும் அது மரியாதை வளருது. இன்றைக்கி முத்தையா அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி முத்தையாவுடைய விழா இருக்குது, அதுக்கு போகிறேன்னா போயிட்டு வான்னு சொல்லி. அப்போ அம்மா ஆசீர்வாதம் பண்ணி ஒன்று சொன்னாங்க. அம்மாவுக்கு 95 வயசு முடிஞ்சு போச்சு, நானும் என் தங்கையும் பேசிக்கிட்டோண்டான்னு. அவங்க தங்கை அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு 91 வயசு ஆகுது. என்னடி நமக்கு இப்படி ஆயுசு வச்சுருக்கான், நம்ம முதல்ல சீட்டை தொலைச்சிட்டானே அப்படிம்பாங்கல்ல, அது பேசிக்கிறாங்க 2 பேரும். அப்போ சொன்னாங்கன்னா, இல்லடி நம்ம சின்ன வயசில் ஆற்றுக்கு யார் வந்தாலும் நமஸ்காரம் பண்ணி அவள் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு ஆயுசு நீண்டு போச்சு அப்படின்னாங்க. இந்த விழாவுக்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் எங்கள் அம்மா சொன்ன அந்த பேச்சு எனக்கு உரைக்குது. பெரியவர்களுடைய ஆசி என்கின்ற செல்வத்தினால்தான் நம்ம இப்போது வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தெரியுது. இன்னொன்று, முத்தையாவுடைய அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எப்படின்னா, ஒரு தேனீ மாதிரி. ஒரு தேனீக்கு சுயமாக பல சக்திகள் உண்டு. சுறுசுறுப்பு தான் அதனுடைய பிரதானிய சக்தி. எத்தனையோ மலர்களிலிருந்து அது தேனை எடுக்கிறது. ஆனால் அந்த தேனை அது கூட்டில் வைத்து அதுக்கப்புறம் நாம் அதை ருசித்து பார்க்கும்போது அந்த மலர் தேன் இந்த மலர் தேன்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான் அது இனிக்கிறது. அது களவாட்டம் என்று சொல்ல முடியாது, அதற்காக காத்திருக்கிறது. மலர்கள் தங்களுடைய இதழ்களை விரிப்பதே தேனீக்காகத்தான் என்று நாம் அறிகிறோம். என்ன சுவாரஸ்யம்னா, இதுவரைக்கும் எந்த மலரும் எந்த தேனி மீதும் வழக்கு போட்டதாக வரலாறு இல்லை. இப்படித்தான் பெரியவர்கள் தாங்கள் திறந்து கிடந்தார்கள். எடுத்துக்கொள், என்ன வேண்டுமோ உனக்கு எடுத்துக்கொள் என்று திறந்து கிடந்தார்கள். அப்படி தேனீக்களாக மொய்த்து அவர்கள் சேர்த்தார்கள். தேனீக்கள் சேர்த்தன, அந்த தேனை நாம் அருந்தி மகிழ்கிறோம். அப்படித்தான் இந்த புத்தகம் இருக்கிறது என்பது என்னுடைய வாசிப்பு அனுபவமாக இருக்கிறது. இன்னொன்று, சுகாவும் சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் நானும் தென்படுகிறேன். அது ஒரு பெருமை என்பதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 2-3 கட்டுரைகளில் நானும் வருகிறேன். அது என்னை பற்றிய பேச்சு அல்லது அவர் சந்தித்த சில ஆளுமைகளை சந்திக்கும் பொழுது என்னையும் அழைத்து சென்றிருக்கிறார். ஒரு வாட்டியும் கோயம்புத்தூர் போகும்போதும் முத்தையா யாராவது ஒருத்தரை எனக்கு அறிமுகம் செய்து வைப்பார். சுகா சொன்ன மாதிரி செழியனும் எனக்கு அப்படி கிடைத்த ஒரு நண்பர் கிடையாது, சகோதரர். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காடே பற்றி எரியும் பொழுது இந்த ஈரக்கட்டை அப்படி காயாமல் போயிடுமா, அதுலேயும் நெருப்பு பற்றி கொள்ளும், அதுவும் ஒளிர் விடும் என்பது போல நான் அதை அனுபவிக்கிறேன். அந்த புத்தகத்தில் என்னை பார்க்கும்போது நான் அப்படித்தான் என்னை உணர்ந்து கொள்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னொன்று கேட்டிங்கன்னா, பல கட்டுரைகளில் இடையிடையே முத்தையாவுடைய கவிதை வரும். அவர் அந்த ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கின்ற அந்த கவிதைகள் வரும். அது நான் எப்படி இதை புரிய வைப்பது, இது சுலபமே இல்லை. கவிதை எழுதுகிறவனுக்கு கட்டுரை எழுத வராது. கட்டுரை எழுதுகிறவன் கவிதை எழுதும்போதும் கட்டுரையாகவே இருக்கும். அது மாதிரி ஆபத்துகள் உண்டு. ஆனால் அவருக்கு 2மே இயல்பு. கட்டுரை நடை வேறு, கவிதை நடை வேறாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் அவர் 1000 ஆளுமைகள் அவருக்கு இருந்தாலும் அவர் அபிராமியின் செல்லப்பிள்ளை, அபிராமியின் அருள் பெற்ற அருட்கவி என்பதுதான். அது போதாதென்று அவர் சத்குருவினுடைய உள்ளங்கையில் அப்படி நிற்பவர், மிதந்து நிற்பவர். ஒரு மனிதனுடைய 2வது ஜனனம் என்பது மிக முக்கியமானது.
அந்த இரண்டாவது ஜனனம் என்பது எப்பொழுது ஏற்படுகிறது என்று நம்முடைய சாத்திரம் சொல்கிறது என்றால், ஒரு தேர்ந்த குரு வந்து உன்னை ஆசிஸ் வேரிஸ் கண்டிஷனில் தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்தி அழகு பார்க்கும் பொழுதுதான் அவன் உண்மையிலேயே பிறக்கிறான் என்றார். அருள் பெற்ற கவிஞர் அப்படி குருவின் அப்படி எடுத்த பொழுது அந்த அங்கையிலே ஒளி வீசுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு பரவசமாக இருக்கிறது. அதே மாதிரி முத்திரை வரிகள் நிறைய வச்சிருப்பார். இந்த கட்டுரை களஞ்சியம் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஆவணமாக இருக்குது, இன்னொரு பக்கம் சுவாரஸ்ய தகவல்களுடைய தொகுப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் பலரை பற்றி அவர்கள் சொன்ன கவிதைகள், அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அப்படி அதை தொகுத்து படிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி, அதாவது ஒரு நல்ல பேச்சை கேட்டோம்னா ஒரு 10 புத்தகத்தை படித்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்கல்ல. இந்த புத்தகம் வந்து ஒரு 100 புத்தகத்தை படித்த மாதிரி இருக்குது, ஒரு 200 புத்தகத்தை படித்த மாதிரி இருக்குது. தவிர நமக்குள்ள ஒரு சின்ன கலக்கத்தை, ஒரு பாசிட்டிவ் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடடா, இது நம்ம பண்ணாமல் போயிட்டோம், இந்த மாதிரி பெரியவர்களை நமக்கு சந்திக்க வாய்ப்பில்லை. சுகா சொன்னார்ல மாதிரி, இந்த மாதிரி பெரியவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு ஒரு பக்கம் தோணும். சந்தித்த பெரியவர்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்கின்ற ஆதங்கமும் ஏற்படும். இந்த பாசிட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் இந்த புத்தகம் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய விளைவு. எனக்கு அப்படித்தான் ஒரு விளைவு ஏற்பட்டது. ஏனென்றால் எனக்கும் இலக்கியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு கல்வி கிடையாது, நான் இலக்கியம் படித்தவனும் கிடையாது. சாதாரண ஒரு கடைநிலை ரசிகன், அவ்வளோதான், எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி. நான் உப்பு புளி மிளகாய் வியாபாரத்தில் அந்த விவகாரத்தில் உழன்று வந்து அப்புறம் அப்படியே வந்தேன், சோத்துக்கு பேச வந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு படிப்பு கிடைப்பதும் கிடையாது. ஆனால் சில பார்வைகள் உண்டு, பெரியவர்கள், இந்த மாதிரி பெரியவர்களோடு நான் சந்தித்த பல பெரியவர்கள் புகழ் பெற்றவர்களும் அல்ல, புகழுக்கு ஆசைப்பட்டவர்களும் இல்லை. இந்த பிரமிப்பிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. 20 வயதுக்குள் நான் சந்தித்த பல பெரியவர்கள், அதில் சில குடும்ப பெண்மணிகளும் உண்டு. நான் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த ஸ்டர்லிங் கேரக்டர், அவங்க கேலிவர், அவங்களுடைய அறிவு வீச்சு, அவங்களுடைய ஞானம், அதில் வந்து ஒரு துளிப்பங்கு கூட இல்லாதவர்கள் அவர்களிடம் வந்து பேசுவார்கள். இவர்களும் அப்படியானது கேட்பாங்க. அது எனக்கு தாங்கவே முடியாது. அது என் குருநாதர் வரைக்கும் அதை பார்த்துருக்கேன். அப்படியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. குருநாதரே அப்படி சொல்லுவார், தே கம் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ் டு லிசன் டு மீ அண்ட் தே டூ ஆல் த டாக்கிங் அப்படிப்பாரு. அப்படி தான் இருக்கும். அது மாதிரி அவர்களையெல்லாம் இந்த புத்தகம் எனக்கு நினைவுபடுத்துகிறது. எழுத்தும் தோன்றிடும் முன்னே என்றோ இருந்த கவிமனத்துள்ளே விழித்தெழுந்தது பாடல், அதை வேண்டி வளர்ப்பதன் வேலை. இது கேசிஎஸ் அருணாச்சலம் அவருடைய கவிதை என்பதை முத்தையா இந்த கட்டுரையில் பதித்திருக்காவிட்டால் இது என் கண்ணில் பட்டே இருக்காது. அடுத்த கவிதையை நான் வந்து அவர் சொல்லியே கேட்டிருக்கேன். கவிதை எனக்கு ஒரு கைவாள், அது முத்தையாவே கம்பீரமாக சொல்வார். மார்பில் கவசம், அதில் ஒரு வாய்மை, புவியில் தீமைகள் வீழ நான் போர் செய்யும் ஒரு படை வீரன். யாரு? ஏசி ரூமில் உட்கார்றதுக்கு முடியாமல் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணார் அந்த பொது உலக கவிஞர், அப்படி எழுதுகிறார். நான் சந்தித்திராதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த புத்தகத்தில் 33 பேரில் நான் பார்க்காதவர்கள் 6, பார்த்தும் பழகாதவர்கள் 8, நான் பார்த்து பழகியவர்கள் 13. ஆனால் அதெல்லாம் விட முக்கியமாக முத்தையா எனக்கு அறிமுகம் செய்து வைத்த ஆளுமைகள் 6. இது வந்து ரொம்ப முக்கியம் என்னுடைய வாழ்க்கையில். தமிழ்கடல் முரு படரத்னம் செட்டியாரை பற்றி எழுதுகிறாரு. அந்த சைவ சித்தாந்தம் ஓர் அறிமுகம், கடவுளால் முடியாத செயல்கள் அப்படின்னு 2 நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாங்கிற தகவல் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களிலும் பலருக்கு தெரிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி அப்புறம் பெரும்புலவர் நம்ம சிவாயம், இந்த எழுத்து எண்ணி எழுத்து கூட்டி, இது வந்து அவர் தெளிவம்பர சொல்லியிருக்காரு. அவர் ஹாஸ்டலில் வாரண்டனாக இருக்கும் பொழுது இந்த பசங்க நைட் ஷோக்கு அடிமைக்கு கொடுத்துட்டு செவரேறி குதிச்சு போயிடுவாங்க. அவங்க திரும்பி வரும்போது இவர் இருப்பார் அங்கே. வாங்கடா, எங்கே போயிட்டீங்க? இல்லை ஒன்றும் இல்லை சார், யூரின் பாஸ் பண்ண போனேன். அதையாவது பாஸ் பண்ணுங்கடான்னு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது அவருடைய பேத்தி டாக்டராக படித்தவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தாத்தாவுக்கு வந்து நம்ம சேவை செய்யணுன்ட்டு வந்திருக்காங்க. அதை விட எவ்வளோ அந்த நகைச்சுவையை பாருங்கள். டாட்டா கன்சல்டன்சியை விட்டுட்டு தாத்தா கன்சல்டன்சிக்கு வந்துட்டியா நீ அப்படின்னாராம். இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குற ஒரு குன்றக்குடி அடிகளாரை சொல்லும்போது, மார்க்சிய முனிவர் என்று மாநிலம் உம்மை சொல்லும், இந்த விருத்தமே அவ்வளவு அழகாக இருக்குது. பழனி இளங்கம்மன் பற்றி சொன்னார்.
முத்தையாவுடைய கட்டுரையில் தான் அவர் பாடுவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாது அது பாடுவாருங்க. கேசி அருணாச்சலமும் பாடுவார் இல்லையா, அவரும் பாடுவார். எழுதியதை பாடவில்லை எழுவதை பாடுகிறேன் பாரான் இளங்கம்பன். பாருங்களேன், சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று கனவில் வந்தது, அது சிங்கார புன்னகையால் என்னை கவர்ந்தது, வெற்றி தரும் அதன் கையில் வேலிருந்தது, வில்லும் அதன் விழி எனது மேலிருந்தது, நெற்றித்திரு நீரு பாலை போல் இருந்தது, நீலமயில் மீது அதன் கால் இருந்தது. இன்னும் அழகான ஒரு கவிதை. அதை நீங்கள் இதை பார்க்கும்பொழுது கவியரசர் பாட்டு, கண்ணனவன் கையினிலே குழல் இருந்தது, அந்த கானம்தானே மீராவை கவர்ந்து, அது அது ஞாபகம் வருகிறது. இந்த சில முத்திரை வரிகள் இருக்கும். இப்போ சுகாவுடைய அப்பா நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களை பற்றி எழுதும்பொழுது ஒரு அருமையான வாசகம், எனக்கு இந்த ஜெயகாந்தனுடைய நினைத்து பார்க்கிறேன் வாசகம் மாதிரி இருக்குது. உடன்பாடுகள் நடுவே முரண்பாடுகள் காண்பது எல்லோருக்கும் ஏற்படுவது, ஆனால் முரண்பாடுகள் நடுவிலும் சில உடன்பாடுகளை கைக்கொள்வது மிக அரிதாக நிகழ்வது, அது வாழ்வின் சுவாரஸ்யங்களில் ஒன்று. அதான் அந்த இடத்துல கட்டுரை கவிதையாக மாறுகிறது. முத்தையாவுடைய வருகை என்னுடைய வாழ்க்கையிலங்கிறது பராசக்தி நான் பக்குவப்படுவதற்காக அனுப்பி வைத்த ஒரு கொடை என்று நான் நன்றியுடன் கருதுவேன். அதுதான் உண்மை. உண்மையை சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாது நமக்கு. நிறைவாக நாங்கள் 3 பேருமே இருந்த சந்திப்புங்கிறது வஉசி வாலேஸ்வரன் ஐயாவை, வஉசி மகனை சந்தித்தது தான். அவருடைய நகைச்சுவை ஒரு பக்கம், அவருடைய நிகழ்ச்சி ஒரு பக்கம். நாங்கள்லாம் பசினா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் மாமா பட்டினி கிடந்தாருன்னு சொல்லிட்டு எழுதார். கலங்கி போயிட்டோம் நாங்கள். அது மாதிரி ஏட்டி காப்பி கீப்பி கொடுக்குறியா, அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காப்பியை காப்பியை கடை சாத்திட்டு பாடுவாங்க. காப்பியோடு விட்டுருவியா, சாப்பாடுன்னு பயங்காட்டுவியான்னு கேட்டார். இந்த மாதிரிலாம் மறக்க முடியாத அனுபவங்கள். முத்தையாவின் புத்தகம் முனைப்புலோர்க்கோர் பெட்டகம், சத்தமில்லாத வார்த்தைகள், சச்சரவில்லா காட்சிகள், சத்தியம் என்பதை சொல்கையில் சங்கோஷம் ஒரு நாகரிகம், சத்தியம் என்பதை சொல்கையில் சங்கோஜம் ஒரு நாகரிகம், சித்து வேலை தெரியாமல் செங்கலடுக்கவும் முடியாது, 1000 விதமாய் தாவரங்கள் அவையாய் வளர்ந்தால் அது காடு, அல்லும் பகலும் மிக பேணி அழகாய் வளர்ந்தால் அது வீடு, வீடும் காடும் சந்திக்கும் விந்தை எங்கே எது கோடு, வித்தகம் மிகுந்த முத்தையா விரித்து வைத்த தமிழேடு. வீடும் காடும் சந்திக்கும் வித்தை எங்கே எது கோடு, வித்தகம் மிகுந்த முத்தையா விரித்து வைத்த தமிழேடு. மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்காக நீங்கள் அனைவரும் வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள். நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா கட்டாயம் பயன்பெறுவீர்கள். மழையிலே குடையின்றி நடந்தால் எப்படி நனைவதிலிருந்து தவிர்க்க முடியாதோ, அதுபோல இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறாமல் இருப்பதற்கே வாழ்க்கை இல்லை, இந்த வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். உங்களை நீங்களே உள்ளே சென்று விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த நூல் உண்டாக்கும் என்பது என்னுடைய அனுபவம், அபிப்பிராயம் அன்று. இதை நமக்கு வழங்கி இருக்கின்ற முத்தையா அவர்களுக்கு அன்னை அபிராமியும் சத்குருவும் சேர்ந்து நீண்ட ஆயுளும் நீடித்த உடல் நலமும் நற்புகழும் நிறைவான செல்வமும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிரந்தரமான மன அமைதியையும் வழங்க வேண்டும் என்று என்னுடைய குருநாதரின் திருவடியில் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இன்றைக்கு இருக்கிற சூழலில் மாற்று கருத்துடையோரை பரம எதிரிகளாக பார்க்கும் சமூகத்தில் எல்லா தரப்பிலும் மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிற முத்தையாவின் நற்பண்பை நான் வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறேன், இனியும் கடைப்பிடிப்பேன். எனக்கான நண்பர்களை, சில நண்பர்களை நான் தேடி சென்று நட்பாக்கி இருக்கிறேன். சில நண்பர்கள் என்னை நாடி வந்து எனக்கு நண்பர்களாகி இருக்கிறார்கள். ஆனால் முத்தையாவின் நட்பு எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று நான் சொல்வேன். 27 ஆண்டுகளுக்கு முன்பு முத்தையாவின் நட்பை என் கரங்களில் வழங்கியவர் காலம் சென்ற என் தகப்பனார் தமிழ்கடல் திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள். என் தகப்பனார் எனக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்களில் ஒன்றாக நான் முத்தையாவின் நட்பை
போற்றி பாதுகாத்து வருகிறேன். இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் பட்டியலில் மிக முக்கியமான நண்பர்களில் பலர் முத்தையா மூலம் எனக்கு அறிமுகமானவர்கள். எனக்கு முன்னே அமர்ந்திருக்கும் தஞ்சை செழியன் அவர்கள் உட்பட இன்னொரு திருநெல்வேலியாக நான் நினைக்கும் கோயம்புத்தூரில் நான் நாளைக்கே சென்றேன் என்றால் முத்தையா ஊரில் இல்லை என்றாலும் கூட ஒரு பெரிய நண்பர் குழாம் எனது அறையில் வந்து குழுமியிருப்பார்கள். அதற்கு அத்தனைக்கும் காரணம் திரு முத்தையா அவர்கள். இந்த நூலுக்கும் மரியாதைக்குரிய இசைக்கவி ரமணன் அவர்கள் என்னை பற்றிய அறிமுக உரையில் குறிப்பிட்ட மூங்கில் மூச்சுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் மூச்சிலும் 33 அத்தியாயங்கள் இருந்தன. இந்த புத்தகத்திலும் 33 அத்தியாயங்கள் உள்ளன. வழக்கறிஞர் சுமதி அவர்களைப் போலவே எனக்கும் இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கும் அத்துணை ஆளுமைகளில் முக்கால்வாசி ஆளுமைகளை நானும் சிறுவயதிலிருந்தே அறிந்தவன், பழகியிருப்பவன், பேசியிருப்பவன். அதில் ஒன்றிரண்டை நான் படிக்கும்போதே நான் நினைவு கூர்ந்தேன். சிலவற்றை வெளியில் சொல்ல இயலாது, சிலவற்றை சொல்லலாம். நினைவுக்கு வருகிறது, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் திருநெல்வேலி அம்மன் சன்னதி தெருவில் எங்கள் வீட்டு பட்டாசலில் ஊஞ்சலில் அமர்ந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது நான் சின்னஞ்சிறுவன். பேச்சுவாக்கில் நான் தாத்தா என்று அழைத்து விட்டேன். உடனே எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிட்டு, சாமியை தாத்தான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ குன்றோடி அடிகளார் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவள் அப்பனுக்கு நான் அப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன், அப்பா அவனுக்கு நான் தாத்தா தானே, விடு, பிள்ளை என்னன்னாலும் சொல்லி கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. அன்றிலிருந்து குன்றக்குடி அடிகளாரை நான் என் தாத்தாவாகத்தான் நினைத்தேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பண்படுவதற்கு தனது முந்தைய தலைமுறை, அதற்கும் முந்தைய தலைமுறை ஆளுமைகளோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தால் அவன் வாழ்க்கையில் மென்மேலும் பண்படுவான் என்பதற்கு முத்தையா அவர்கள், வழக்கறிஞர் சுமதி அவர்கள் வரிசையில் நானும் ஓர் உதாரணம். நிறைய ஆளுமைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். சுமதி அவர்கள் சுட்டி காட்டியது போல அவர் சொல்லாமல் விட்ட பகுதிகள் நிறைய, எனக்கே நிறைய தெரியும். தனிப்பட்ட உரையாடல்களில் அவள் நிறைய என்னிடம் இது குறித்து பகிர்ந்திருக்கிறார். இந்த புத்தகத்திலேயே ஒரு 4-5 கட்டுரைகளில் நானும் வருகிறேன். அதில் மிக முக்கியமான ஒரு கட்டுரை சுமதி அவர்கள் இறுதியாக குறிப்பிட்ட வ.உ.சி. வாலேஸ்வரன் ஐயா அவர்களை பற்றிய கட்டுரை. மதுரையில் அவருடைய இல்லத்துக்கு நானும் முத்தையா அவர்களும் இசைக்கவி ரமணன் அவர்களும் நாங்கள் எல்லோரும் சென்றோம். நீங்களும் வந்திருந்தீங்கள? ஆமாம், எல்லோரும் சென்றிருந்தோம். அப்போது அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்ட சில மணி நேரம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கவே முடியாத மிக மிக முக்கியமான பகுதி அது. அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை நான் பின்னால் சுப்பையாவின் மருமகன் என்று ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையை பற்றி முத்தையா அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நானும் அதில் சொல்லியிருந்தேன், எங்கள் குடும்பமாவது தொழிற்சங்கம் நடத்ததுனால வலுக்கட்டாயமாக வறுமைக்கு தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் சுப்பையா மாமா குடும்பம் சோத்துக்கு வழி இல்லாமல் பட்னி கிடந்ததுயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அந்த பெரியவர். அவர் சுப்பையா என்று சொன்னது சுப்பிரமணிய பாரதியை. அந்த இடத்தில் நாங்கள் எல்லோருமே கலங்கி நின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகியின் மகனுக்கு அவருக்கு வரக்கூடிய தொகையில் கமிஷன் கேட்டிருக்கான் ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி யாராக இருந்தாலும் அவனை செருப்பை கழட்டி அடிச்சிருக்க வேண்டாமா? அப்படியெல்லாம் செய்யக்கூடிய மாதிரியான ஆட்களை நம்ம என்னதான் கேலி செய்தாலும் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு அதிகாரியை நடுத்தருவில் விட்டு செருப்பை கழட்டி அடிப்பது சினிமா ஹீரோ மட்டும்தான் செய்ய முடியும். நிஜ வாழ்க்கையில் நாம் அப்படி பார்க்க இயலாது. முத்தையா அவர்களின் நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒன்றை இந்த நிகழ்ச்சியில் நான் சுட்டி காட்ட வேண்டும். இந்த புத்தகம் வருவதற்கு முன் என்னை தொலைபேசியில் அழைத்து
ஒரு 2 நிமிஷம் நேரம் இருக்குமா, உங்களுக்கு ஒன்று வாசித்து காமிக்கணும் அப்படின்னு வாசித்து காமிச்சார். ஒரு பத்தி. அந்த ஒரு பத்தி என் தகப்பனாரை பற்றி அவர் எழுதியிருக்கிற கட்டுரையின் முதல் பத்தி. இதை வாட்சி காமிச்சிட்டு நான் போடலாம் தானே அப்படின்னாரு. என்கிட்ட நீங்கள் வாட்சி காமிக்காமலே போடலான்னு நான் சொன்னேன். ஏன்னா என் தகப்பனாரை பற்றிய அவருடைய அபிப்பிராயத்தை அவர் எழுதுகிறார். எதற்கு என்னுடைய அனுமதி? நான் அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் அவருடைய நாகரிகம்தான் என்னை வியக்க வைத்தது. அவர் அப்படி கேட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை கேட்டுவிட்டு தான் அவர் அதை அச்சில் ஏற்றினார். நிறைய தகவல்கள் இந்த புத்தகத்தில், குறிப்பாக அறிவொளி ஐயாவை பற்றி அவர் எழுதியிருப்பது, என்னிடத்தில் அறிவொளி ஐயாவுக்கும் தனக்குமான உறவு குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். என் தகப்பனார் சொல்லியும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். முதலில் இவர்களுக்கு சொந்தமான கல்லூரியில் பணிபுரிந்து கருத்து வேறுபாடினால் அவர் வேலையை ராஜினாமா செய்து இன்னொரு கல்லூரிக்கு போய் அங்கேயும் அவர் வேலையை விட்டிருக்கிறார். அதனால்தான் அவர் அறிவொளி. கடைசி வரைக்கும் அந்த கல்லூரியில் அவர் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவருக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால் அந்த அறிவொளியை பற்றிய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வெகுவாக ரசித்து படித்தேன். எனக்கு இந்த புத்தகத்தில் சுமதி அவர்கள் சொன்னது போல இன்னும் பலரை பற்றி அவர் எழுதியிருக்க வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு குறையாக ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் அதற்கான வாய்ப்பில்லை. நானும் முத்தையாவும் எப்போது பேசி கொண்டிருந்தாலும் எங்கள் உரையாடல்களில் மிக முக்கிய இடம் பிடிப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களோடு இவர் பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் இந்த புத்தகத்தில் அவர் இடம்பெறவில்லை. அப்படி இடம்பெற்றிருந்தால் அந்த முத்தையா பற்றி இந்த முத்தையா எழுதியிருப்பதை படிக்கும் வாய்ப்பை நாம் பெற்றிருப்போம். அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. தனியாக கண்ணதாசன் பற்றி ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு ஆற்றல் முத்தையா அவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே எழுதியிருக்கிறார் என்றாலும் இந்த மாதிரி பழகிய விதத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான். இந்த புத்தகத்தின் முன்னுரையிலும் அவர் சொல்கிறார், நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லையே, இவரை பற்றி எழுதவில்லையே என்று என்னிடம் கேட்காதீர்கள், நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் நெருங்கி பழகிற ஆளுமைகளில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் முத்தையாவின் வாழ்க்கையின் மிக முக்கியமான குருமார்களில் ஒருவர். அவரை பற்றி தனி புத்தகம் எழுதியிருக்கிறார். கவிஞர் வைரமுத்துவின் நூலகம் அவரை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுபோல தற்போதைய இன்றைய தலைமுறையை பற்றியும் அவர் எழுத வேண்டும் என்று சுமதி கேட்டுக்கொண்டார். அந்த வரிசையில் சுமதியை பற்றியும் என்னை பற்றியும் அவர் எழுதுவார் என்று நான் நம்புகிறேன். சுமதி வெளிப்படையாக அதை சொல்லவில்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதுதான் வித்தியாசம். முத்தையாவை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் நான் நூலாசிரியரை பற்றியே பேசுகிறேன் என்று நினைக்கலாம். நூலை வாங்கி படியுங்கள். இந்த நூலில் இதெல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டால் நீங்கள் படிப்பதற்கு என்ன இருக்கிறது? மிக முக்கியமான ஒரு கருத்தை சுமதி தன்னுடைய துவக்க உரையில் பதிவு செய்தார். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நான் விழைந்தேன். இன்றைய தலைமுறையினருக்கு இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கிற 33 ஆளுமைகளில் 30 பேரையாவது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வருத்தத்தை நாம் ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கடத்தவே இல்லை. அதுதான் உண்மை. அதை முத்தையா ஒரு சர்வீஸ் மாதிரி இதை செஞ்சுருக்கார். அதுக்காக அவரை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நானும் தான் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், இதெல்லாம் நான் செய்யலை. இதை செய்யணும். பெரியவர்களோடு பழகிற வாய்ப்பு எல்லா இளைய தலைமுறையினருக்கும் அமையாது. முத்தையாவுக்கு அது அமைந்திருக்கிறது. அவர்களோடு இணைந்து அவர் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் நான் என்னுடைய ஆசான்களின் ஆசான் என்று கருதி வழிபடும் ஜெயகாந்தன் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. மிக மிக முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் அதை மீண்டும் மீண்டும் நான் படித்தேன். ஜெயகாந்தனுக்கும் எனக்கும் உள்ள உறவு குறித்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அதில் எழுதாத விஷயங்களை நானும் முத்தையா அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம். ஜெயகாந்தன்
எங்கள் வாழ்க்கையில் ஜெயகாந்தனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் எழுதிய கட்டுரைகளிலும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் முத்தையா எழுதியிருக்கிற அந்த ஒரு கட்டுரையை படித்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் ஜெயகாந்தன் வந்து பேசிய ஒலிப்பதிவை முத்தையா அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதை நான் பத்திரமாக பாதுகாத்து வருகிறேன். என் செவிகள் அதிகமாக கேட்டு பழக்கப்பட்டவை எனது ஆசான் இளையராஜாவின் இசையை மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியாக என் செவிகள் அதிகமாக கேட்டது ஜெயகாந்தனின் அந்த குறிப்பிட்ட உரையை. அதை எனக்கு அளித்த முத்தையா அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த புத்தகத்தில் நிறைய ஆளுமைகளை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். தனக்கும் அவர்களுக்குமான உறவு குறித்து சொல்கிறார். முந்தைய தலைமுறையினரிடம் நமக்கு கிடைக்கும் பாடம், நாம் அறியாமல் நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் உரம், அதை உணர்ந்து பெற்றிருக்கிறார் முத்தையா என்பது அந்த ஆளுமைகளை பற்றி அவர் எழுதுகிற ஒவ்வொரு வரியுமே நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் முற்றிலும் கண்மூடித்தனமாக அவர்களை விதந்தோதவும் இல்லை. அவர்கள் மூலம் தனக்கு தன் வாழ்க்கையில் கிடைத்த பாடங்களைத்தான் அச்சு அசலாக பதிவு செய்திருக்கிறார். அது மிக முக்கியமானது. அந்த வகையில் நானும் முத்தையா அவர்களைப் போலவே கொடுத்து வைத்தவன்தான். எனக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லோருமே அதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பெரியவர்கள். அவர்கள் எல்லோரும் தான் என்னை படம் போட்டு துலக்கினார்கள் என்பதை நான் இன்றளவும் மனதார நம்புகிறேன். அதில் ஒருவர் முத்தையா அவர்களுக்கும் எனக்குமான ஒரு காமன் ஃப்ரெண்ட் என்று அவரை தாராளமாக சொல்லலாம். காலம் சென்ற பாட்டையா பாரதி மணி அவர்கள், காணாசுவின் மருமகன் அவர். அவருக்கும் எனக்கும், அவருக்கும் முத்தையாவுக்கும், எங்கள் இருவருக்கும் அவருக்குமான, எங்கள் மூவருக்குமான ஒரு பொது நட்பு. அதை எழுதுவதற்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டும். நானும் முத்தையா அவர்களும் இணைந்தே ஒரு புத்தகம் எழுதலாம். அப்படி ஓர் உறவு. இந்த நேரத்தில் ஒரு சுவையான சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். முந்தைய தலைமுறையினரோடு நாம் பழகி அவர்கள் நம்மை கொஞ்சி நம்மை வளர்த்து விட்ட அந்த தருணம் இருக்கிறது இல்லையா? நான் வேடிக்கையாக இசைக்கவி ரமணன் அவர்களை கேலி செய்து பேசினாலும் அவர் மீது எனக்கு இருக்கிற அன்பும் மதிப்பும் தான் காரணம். அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்துக்கு அவர் என்னை பற்றி மிகையாக பாராட்டியதெல்லாம் என் மேல் இருக்கிற பிரியம்தான். இப்படித்தான் பாரதி மணியும் என்னை வளர்த்தெடுத்தார் என்று சொல்ல வேண்டும். நான் 4-5 புத்தகங்கள் எழுதிய பிறகு அவர் தன்னுடைய முதல் புத்தகத்தை எழுதுகிறார். நான் தான் அவருக்கு அறிமுக அணிந்துரை எழுதி அவருக்கு ஆசி வழங்கினேன். கிட்டத்தட்ட ஆசி வழங்குவது போலவே அந்த அணிந்துரையை நான் எழுதியிருந்தேன். அவருக்கு அதில் அத்தனை சந்தோஷம். புதுதில்லியில் 50 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அந்த பெரியவர். அவருடைய மிக நெருங்கிய நண்பர் PS ரங்கநாதன் என்பவர். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் கதை இலாக்காவில் பணிபுரிந்தவர். கடுகு என்ற புனைப்பெயரில் நிறைய கட்டுரைகள், சிறுகதைகள் எழுதியவர். அவருக்கு நான் அறிமுகமில்லை, எனக்கு அவரை தெரியாது. எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது PS ரங்கநாதன் என்கிற பெயரில். அதீதமாக என்னுடைய எழுத்தை புகழ்ந்து வந்திருந்தது. அந்த மின்னஞ்சலில் எழுதப்பட்ட ஒரு வரியை கூட தன்னடக்கம் காரணமாக இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி விதந்தோதி ஒரு மின்னஞ்சல். நான் சம்பிரதாயமாக ஒரு நன்றி பதில் அனுப்பி வைத்தேன். தொடர்ந்து நிறைய மின்னஞ்சல்கள் மூலமாகவே நாங்கள் நெருக்கமாகிவிட்டோம். அப்போது அவர் சென்னைக்கு வந்து அவருடைய 80வது பிறந்த நாளை சாஸ்திரிய சம்பிரதாய முறைப்படி கொண்டாடுகிறார். அதற்கு நீ வர வேண்டும் என்று மின்னஞ்சல் மூலமாகவே அழைப்பு எடுத்திருந்தார். நானும் பாட்டையா பாரதி மணி அவர்களும் தான் அங்கே சென்றிருந்தோம். சென்றால் முன்வரிசையில் கொஞ்சம் தள்ளி ஓரமாக உட்கார்ந்திருக்கிறோம். வைதிக முறைப்படி ஹோமம் வளர்த்து இந்த புகை மண்டலத்துக்கு இடையே திருநெல்வேலி பாஷையில் புருஷன் முன்னாடி ஆட்சி ஐயரும் அப்படிம்பாங்க. அவர் ஐயங்கார், ஆட்சியும் ஐயங்காரமாக உட்காந்துருந்தாங்க அவங்க. அப்போ அங்கே இருந்து எங்களை பார்த்து கை காமிச்சு முன்னாடி வாங்க
அப்படின்னாங்க. பாட்டையா பாரதிமணி எப்படி பேசுவாருங்கிறது முத்தையா அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சத்தமாக இருக்கட்டும் ரங்கநாதன், இங்கேயே நாங்கள் இருக்கோம் அப்படின்னாரு. உடனே அவர் அங்கே இருந்து உண்மை இல்லை போய் சுகாவை அப்படின்ட்டார். உடனே திரும்பி இவர் என் காதில் ஒரு பச்சை கெட்ட வார்த்தையை சொன்னார். என்ன இதுக்கு தான் உங்க கூடலாம் நான் வரமாட்டேன் எங்கேயும் அப்படின்னு சொன்னார். இதை முத்தையா அவர்கள்கிட்ட சொல்லி சொல்லி நான் சிரிப்பேன். அப்புறம் இன்னொன்றும் இருக்குது. எப்போவுமே பாட்டையா என்னை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஒரு பிரத்யேக தென் மாவட்டத்துக்கே உரிய ஒரு கெட்ட வார்த்தை மூலமாகத்தான் என்னை வரவேற்பார், எனக்கு ஆசி வழங்குவார். எப்போவுமே அந்த பிரிய சொல், அந்த பிரிய வார்த்தை எனக்கு கொடுத்த மகிழ்ச்சி வேறு எந்த நல்வார்த்தையும் எனக்கு வழங்கியதே இல்லை. அவர் காலமான போது நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இனி எங்கு நான் கேட்பேன் அந்த வார்த்தையை என்று. முதியவர்களை, நம் வயதில் முதிர்ந்த அதற்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த பெரியவர்கள் சொல்லும் எந்த சொல்லுமே நற்சொல்கள் தான். அதை நான் மனதார நம்புகிறேன். ஆமாம், அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்ல முடியாதுங்க, நீங்கள் என்னை தூண்டாதீங்க. ஆக இந்த மேடையில் எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நான் அதிர்ந்து போனேன். வழக்கறிஞர் சுமதி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், முத்தையாவுக்கும் தனக்குமான நட்பு 40 ஆண்டு கால நட்பு என்று சொன்னார்கள். எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்தே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா நான்லாம் ஒரு 26-27 வருஷம்தான் பழக்கம். இதன் மூலமாக அவர்கள் இருவருடைய வயதையும் பகிரங்கமாக இங்கே போட்டு உடைத்து விட்டார்கள். இனி சுமதி அவர்களே நான் பெரியம்மா என்றோ அத்தை என்றோ தான் நான் விழிக்க வேண்டும் போல சொல்லிவிட்டார்கள். இந்த புத்தகத்தின் மூலமாக முத்தையா நமக்கு சொல்ல விழைவது, நான் இந்த உரையில் மீண்டும் மீண்டும் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தான். முதியவர்களை, முந்தைய தலைமுறையினரை, அதற்கும் முந்தைய தலைமுறையினரோடு நாம் பழகும் வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து அதை விட்டு விடாதீர்கள். அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஆதரவற்ற முதியோர்களின் இல்லங்கள் நம் ஊரில் குறையும். அதை செய்யுங்கள். அதைத்தான் முத்தையா ஒரு பணியாக இந்த புத்தகத்தில் செய்திருக்கிறார். அவர்களுடைய பாராட்டுகள். நன்றி.